How to become a planning engineer. இந்த வீடியோவை ஸ்டார்டிங்லேருந்து டில் எண்ட் வரைக்கும் பாருங்கள். லாட் ஆஃப் யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கிடைக்கும். கம்பெனிஸ் பற்றியும் சேலரி பேக்கேஜ் பற்றியும் டெக்னிக்கல் ஸ்கில்ஸ் பற்றியும் உங்களுக்கு இதில் சொல்லியிருப்போம். ஹாய், வெல்கம் டு அவர் சேனல் கேம்பஸ் கைட். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ ஹவு டு பிகம் பிளானிங் இன்ஜினியர். ஹாய், இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது பார்த்தீங்கன்னா பிளானிங் இன்ஜினியர் ஜாப் ரோல். எதுக்கு சார் இந்த பிளானிங் இன்ஜினியர் ஜாப் ரோல் எடுத்தோன்னே போட்டிங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு பிளானிங் இன்ஜினியர் ஆகணுன்னா அதுக்கு என்னென்ன ஸ்கில்ஸ் வேணுங்கிறது, கம்பெனி என்ன எதிர்பார்க்குறங்கிறது இந்த ஜேடியில் வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ உள்ளே நம்ம பார்க்குறதுக்கு போகிறதுக்கு முன்னாடி இது ஒரு அவுட்லைன் நம்ம தெரிஞ்சுட்டோன்னா இன்னும் கொஞ்சம் டீப்பாக நம்ம போய் பார்க்குறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ ஒரு பிளானிங் இன்ஜினியர் ஜாப் ரோல்னால் அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்க இண்டஸ்ட்ரி சைடு அப்படின்னா, மெட்டீரியல் மேன் பவர் பிளானிங் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக அவங்க எதிர்பார்க்குறாங்க. பிளான்ட் அண்ட் மிஷினரிஸ் ஆர்கனைஸ் பண்ணணுங்கிறத மெயினாக எதிர் பண்ணியிருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஷெடியூலிங் ரொம்ப இம்பார்ட்டண்ட். அது மைல்ஸ்டோன் டீட்டெயில்டு ஷெடியூலிங் சொல்லுவாங்க, எம்சிபின்னு சொல்லுவோம், மாஸ்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ரோக்ராம். ஸோ அதை பேஸ் பண்ணி நம்ம 3 மந்த் ஷெடியூல், 1 மந்த் ஷெடியூல், வீக்லி ஷெடியூல் எல்லாமே நம்ம பிளான் பண்ணுவோம். அதுக்கப்புறம் டெய்லி ஷெடியூலிங்கும் பிளான் பண்ணுவோம், அதை பேஸ் பண்ணி தான். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ட்ராக்கிங் ப்ராக்ரஸ். ஒரு ப்ராஜெக்டோடைய ட்ராக் பண்ணி அதோட ப்ராக்ரஸ் எப்படி இருக்குது, வீக்லி பேசிஸ், டெய்லி பேசிஸ், மந்த்லி பேசிஸில் செக் பண்ணுவோம். ஸோ மாஸ்டர் குவான்டிட்டி கேல்குலேஷன் ஃபார் ப்ரொக்யூர்மெண்ட் ஆஃப் மெட்டீரியல் ப்ரொக்யூர்மெண்ட்டுடைய கேல்குலேஷன்ஸ் எல்லாமே இது பற்றி ரொம்ப பண்ண தெரிஞ்சிருக்கணும். சிவில் ஒர்க்கை அப்ரூவல் ட்ராயிங்ஸ் எல்லாத்தையுமே கரெக்டாக கோஆர்டினேட் பண்ணி சிவில் ஒர்க்ஸ்க்கு எல்லாத்துக்கும் கொடுக்கணும். கேஷ் ஃப்ளோ, எஸ்கர்வ்லாம் தெரிஞ்சிருக்கணும். ப்ராஜெக்ட் மானிட்டர் பண்ணணும். அட் சேம் டைம் டெய்லி ரிப்போர்ட், வீக்லி ரிப்போர்ட், மந்த்லி ரிப்போர்ட்டெல்லாம் ரெஸ்பெக்டிவ் கன்சர்னுக்கு நீங்கள் சுப்பீரியர், கிளைண்ட், அதுக்கப்புறம் உங்களுடைய கிளைண்ட், பிஎம்சி எல்லாத்துக்குமே நீங்கள் அனுப்பிச்சாகணும். ஸோ இதுதான் மேஜர் திங் இதில் கொடுத்துருக்குறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுடைய ஸ்கோப் ஆஃப் ஒர்க், ஆர்கிடெக்சர், ஸ்ட்ரக்சர் இது எல்லாமே உங்கள் பிஓக்யூவில் இருக்கும். அந்த பிஓக்யூவில் பேஸ் பண்ணி நீங்கள் லேர்ன் பண்ணிக்கலாம். அதை லேர்ன் பண்ணி தெரிஞ்சு அதுக்கேற்ற மாதிரி சைட்டை எக்ஸிக்யூட் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு ப்ராஜெக்ட்டுக்கும் ஒவ்வொரு ஸ்பெசிஃபிகேஷன் இருக்கும். ஒரே ஸ்பெசிஃபிகேஷன் எல்லாம் ஒர்க் ஆகாது. ட்ராயிங்ஸ் சிமிலராக இருக்காது. ஸோ எல்லாமே சேஞ்சஸாக இருக்கும். டிஃப்ரெண்ட் சைட் கண்டிஷன், டிஃப்ரெண்ட் ரிஸ்க்ஸ், டிஃப்ரெண்ட் எக்ஸ்போஷர்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ இதில் பார்த்திங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருப்பாங்க. 3 to 6 இயர்ஸ் கேட்டிருக்காங்க. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பிஇ சிவில் இன்ஜினியரிங் ப்ளஸ் எம்எஸ் ப்ராஜெக்ட் ஆர் ப்ரைம் 2 ஏதோ சாஃப்ட்வேர் இருந்து கேட்டிருக்காங்க. ஸோ இதுதான் அவங்க பேசிக் நெசசிட்டி. ஓகே, இதை பேஸ் பண்ணி நம்ம உள்ளே போனால் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் டீப்பாக புரியும். What does a planning engineer do? Planning engineers, also known as project planners, are responsible for planning and coordinating the materials, plant, equipment and labor for large construction projects. They also sometimes known as construction project managers. ஸோ ப்ராஜெக்ட் பிளானிங் இன்ஜினியர் என்னன்னு சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஆர்கனைசிங் மெட்டீரியல், லேபர், எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் ஆர்கனைஸ் பண்ணுறது. அட் த சேம் டைம் கோஆர்டினேட்டிங் வித் ஸ்ட்ரக்சர் கன்சல்டன்ட், ஆர்கிடெக்ட், லைட்டிங் கன்சல்டன்ட். ஸோ இவங்க மாதிரி சப் எல்லாத்தோடையும் கோஆர்டினேட் பண்ணி ஒர்க்கை எக்ஸிக்யூட் பண்ணுறவர் தான் பிளானிங் இன்ஜினியர். சம்டைம்ஸ் அவங்கள கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்ட் மேனேஜர்ஸ்னு சொல்லுவாங்க. Why is planning important in engineering? Planning, scheduling is an important part of the construction management. Planning and scheduling of construction activities helps engineers to complete the project in time and within the budget. Thus, management of resources such as men, material, machineries required effective planning and scheduling for each activity. கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்ட் எடுத்திங்கன்னா பிளானிங் அண்ட் ஷெடியூலிங் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ என்னென்னைக்கு பிளானிங் எடுத்துட்டிங்க அப்படின்னா என்னென்ன ஒர்க் என்னென்னைக்கு செய்யணும், அட் த சேம் டைம் என்னென்ன மெட்டீரியல்ஸ் நமக்கு தேவை, என்னென்ன லேபர்ஸ் நமக்கு தேவைங்கிறத கரெக்டாக பிளான் பண்ணணும். ஸோ அப்போ பிளான் பண்ணால் தான் அன்றைக்கி டே ஒர்க் அன்றைக்கி நம்ம முடித்தா மட்டும்தான் நம்மளால் டைமுக்குள்ளே ப்ராஜெக்ட்டை முடிக்க முடியும், நம்ம பட்ஜெட்டுக்குள்ளேயும் முடிக்க முடியும். இப்போ ப்ராஜெக்ட் டிலே ஆயிடுச்சு அப்படின்னா அட் த சேம் டைம் நமக்கு பட்ஜெட்டட் காஸ்ட்டும் நமக்கு எக்ஸீட் ஆகும். Why is planning an
important activity for project managers. Planning helps you decide the important factors to consider once you are making a design or project. It also helps the engineer manager to budget the time and cost of a project. ஸோ பிளானிங் மேனேஜர் வந்து பார்த்திங்கன்னா பிளானிங் ரொம்ப இம்பார்ட்டண்ட் அவருக்கு. ஸோ ப்ராஜெக்ட் மேனேஜர் சொல்லலாம், பிளானிங் மேனேஜரும் அவரை சொல்லலாம். ஸோ ப்ராஜெக்டில் என்னென்ன இம்பார்ட்டண்ட் ரிஸ்க்கான ஏரியாஸ் ஃபேக்டர்ஸ் என்னென்ன ஃபேக்டர்ஸ் வரும், ஸோ அதை வந்து முன்கூட்டியே நம்ம பிளான் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி நம்ம ப்ரிப்பேர் பண்ணிட்டோம் அப்படின்னா, பிளானிங் ப்ராப்பராக பண்ணிட்டோம் அப்படின்னா ப்ராஜெக்ட் எந்த டிலே இல்லாமல் ஆஸ் பர் ஷெட்யூல் நம்ம போய் பட்ஜெட்டுக்குள்ளேயே நம்ம ப்ராஜெக்ட் கம்ப்ளீட் பண்ண முடியும். ஸோ பிளானிங் வந்து இம்பார்ட்டண்ட் ஆக்டிவிட்டி. Key steps to become a planning engineer. What qualification do you need to be a planner? Diploma in Civil Engineering, BE Civil Engineering, ME Construction Engineering and Management, MBA Project Management, NIGMARC Post Graduation Program in Advanced Construction Management. இப்போ ஒரு பிளானிங் இன்ஜினியர் ஆகிறதாவோ இல்லை பிளானர் ஆகணுன்னா உங்களுக்கு இந்தியாவில் நமக்கு ஒரு 5 விதமான டிகிரிஸ் நமக்கு கிடைக்குது. ஒன்று டிப்ளமோ இன் சிவில் இன்ஜினியரிங், பிஇ சிவில் இன்ஜினியரிங், எம்இ கன்ஸ்ட்ரக்ஷன் இன்ஜினியரிங் அண்ட் மேனேஜ்மெண்ட், எம்பிஏ ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட், நிக்மார்க் எடுத்துட்டிங்கன்னா போஸ்ட் கிராஜுவேஷன் டிப்ளமோ இன் அட்வான்ஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் மேனேஜ்மெண்ட். இந்த 5 கோர்ஸுமே நீங்கள் முடிச்சுட்டு உங்களுக்கு நீங்கள் இதுக்கப்புறம் நீங்கள் பிளானிங் இன்ஜினியர் ஜாப் ரோலுக்குள்ளே போகலாம். இல்லை சார் நான் டிப்ளமோ முடிச்சுட்டு பிஇ முடிச்சுட்டே நான் போக முடியுமானா கண்டிப்பாக முடியும். அதுவே போதும். உங்கள் டிப்ளமோ பிஇ லெவலில் இருந்து நீங்கள் படிச்சிங்கனாலே போதும். அதை வச்சு நீங்கள் பிளானிங் இன்ஜினியராக ஈஸியாக உள்ள அந்த ஜாப் ரோலுக்குள்ளே போகலாம். அதுக்கு என்னென்ன ஸ்கில் செட்ஸ் நீங்கள் டெவலப் பண்ணுங்கிறது தான் நம்ம அடுத்த செக்மெண்ட்டில் பார்க்க போகிறோம். How much does a construction planner earns? Freshers experience with minimum 2 years experience, minimum 5 years experience, 7 years experience. இப்போது கன்ஸ்ட்ரக்ஷன் பிளானிங் இன்ஜினியர் எவ்வளோ உங்களுக்கு சேலரி இருக்குங்கிறத பார்க்க போகிறோம். ஒரு பிஇ டிகிரி முடிச்சுட்டு நீங்கள் ஒரு ஃப்ரெஷராக ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா இந்தியாவில் உங்களுக்கு ஸ்டார்டிங் சேலரி 17,000 45,000 வரைக்கும் உங்களுக்கு சேலரி இருக்கும். டிபெண்ட்ஸ் அப்போ அந்த கம்பெனி டயர் 1, டயர் 2, டயர் 3, டயர் 4 கம்பெனிஸ் பேஸ் பண்ணி உங்களுக்கு சேலரி இருக்கும். 2 இயர்ஸ் நீங்கள் மினிமம் சர்வ் பண்ணிங்கன்னா வெளில வரும்போது நல்ல பேக்கேஜில் வெளில வருவீங்க. ஆஃப்டர் 2 இயர்ஸ் கம்ப்ளீஷன் நீங்கள் அதுக்கடுத்த லெவல் நீங்கள் எந்த கம்பெனிலேருந்து எந்த கம்பெனிக்கு ஜம்ப் ஆகிறீங்களோ அதை பொறுத்து உங்களுக்கு ஹைக் இருக்கும். 30 to 40% ஹைக் உங்களுக்கு இருக்கும். ஸோ மினிமம் 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும். நீங்கள் எல்லாத்துலேயும் பார்த்துக்கலாம் 2 இயர்ஸ்க்கு அடுத்து 5 இயர்ஸ் ஒரு 7 இயர்ஸ் ஒரு 2 to 3 இயர்ஸ் கேப் ஏதாவது கொடுத்துருப்போம். எதுக்கு சார் அந்த 2 இயர்ஸ் to 3 இயர்ஸ் கேப் கொடுக்குறீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா மினிமம் அந்த கம்பெனியில் இருக்கணும்னு போட்டிருக்கோம். அப்படின்னா ஒவ்வொரு கம்பெனியும் மினிமம் நீங்கள் 2 to 3 இயர்ஸ் கண்டிப்பாக சர்வ் பண்ணணும். எதுக்காக அப்படின்னா எல்லா நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் நீ ஒரு கேண்டிடேட் ரெக்ரூட் பண்ணனா எத்தனை வருஷம் அவங்க இருப்பாங்க, கம்பெனிக்கு எத்தனை வருஷம் சர்வ் பண்ணுவாங்க அப்படிங்கிறதான் பார்ப்பாங்க. நீங்கள் 3 மாதம் ஒரு கம்பெனி, 4 மாதம் ஒரு கம்பெனி, 6 மாதம் ஒரு கம்பெனி இருந்தீங்க அப்படின்னா ஹெச்ஆர் அவங்க ரெஸ்யூம் பார்த்தே தெரிஞ்சுக்குவார் இவங்க ஸ்டடி மைண்டட் கிடையாது. ஸோ இவங்களை கம்பெனிக்கு எடுத்தால் நமக்கு கண்டிப்பாக நமக்கு ப்ராஜெக்ட்டில் பிரச்சனை வரும். ஏன்னா ஒரு ப்ராஜெக்ட் எடுத்திங்கன்னா மினிமம் 2 to 3 இயர்ஸ் ப்ராஜெக்ட் இருக்கும். ஸோ நீங்கள் ஒரு ப்ராஜெக்ட்டில் என்ட்ரானிங்கன்னா டில் ஃபினிஷிங் வரைக்கும் இருந்தால் மட்டும்தான் கம்பெனிக்கும் இஷ்யூ இல்லை, உங்களுக்கும் நிறைய விஷயம் லேர்ன் பண்ணலாம், புது விஷயங்கள் கற்றுக்கலாம். ஸோ அதை விட்டுட்டு நீங்கள் வந்தோம் ஒரு 6 மாதம் ஒரு கம்பெனிலேருந்து இன்னொரு 6 மாதம் கம்பெனி போனால் ஹைக் கிடச்சிருச்சு அப்படின்னு போனீங்க அப்படின்னா ஃப்யூச்சரில் உங்களுக்கு கேரியர் ரொம்ப பாதிக்கும். ஸோ ஒரு சிவில் இன்ஜினியர் அப்படின்னா மினிமம் 2 to 3 இயர்ஸ் ஒரு கன்சர்னில் ஒர்க் பண்ணுங்கள். உங்கள் சேல்ரி ஹைக் வந்து ஏறிட்டே போகும். வித்தின் 5 இயர்ஸ் நீங்கள் 1 lakh earn பண்ணலாம். அதுக்கப்புறம் உங்கள் சேல்ரி ஹைக்கெலாம் அதிகமாகவே இருக்கும். இது போக உங்கள் கேரியர் லைஃப் நல்லாயிருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு 2 இயர்ஸ் தான் உங்களுக்கு கொஞ்சம் டஃப் பீரியட், அதுக்கடுத்த பீரியட்ஸ் எல்லாமே கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிட்ருக்கும். ஸோ சேல்ரி பொறுத்த வரைக்கும் நல்ல பேக்கேஜஸ் தான் இருக்கும். வாட் ஆர் த மஸ்ட் ஹேவ் டெக்னிக்கல் ஸ்கில்ஸ் ஃபார் அ பிளானிங் இன்ஜினியர்? பிளானிங் இன்ஜினியருக்கு என்ன டெக்னிக்கல் ஸ்கில்ஸ் கண்டிப்பாக இருக்கணுங்கிறத பார்க்க போகிறோம். எஸ்டிமேஷன் காஸ்டிங், குவான்டிட்டி சர்வேயிங் சொல்லுவோம். நல்லா குவான்டிட்டி அரைவ் பண்ண தெரிஞ்சிருக்கணும். ஃபீல்டு ஓரியன்டாக ஆஸ் பர் ஐஎஸ் கோடர் ப்ரொவிஷன்ஸ் படி நமக்கு குவான்டிட்டிஸ் அரைவ் பண்ண தெரியணும். லேபர் ப்ரொடக்டிவிட்டி தெரிஞ்சிருக்கணும். அட் த சேம் டைம் சாஃப்ட்வேர்ஸ், எம்எஸ் ப்ராஜெக்ட், ப்ரைம்வேரா ஏதாச்சும் ஒரு சாஃப்ட்வேர் நல்லா தரவாக தெரிஞ்சுக்கணும். A to Z
இல்லைனா ரெண்டுமே சாஃப்ட்வேர் நல்லா தெரியும்னா நல்லா யூஸ் பண்ண தெரிஞ்சிருக்கணும். A to Z நல்லா தெரிஞ்சிருக்கணும். எனக்கு ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ் மறக்காமல் தெரிஞ்சு வச்சுருக்கணும். அட் த சேம் டைம் கன்ஸ்ட்ரக்ஷன் சீக்வன்ஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட். எப்படி ப்ராஜெக்டை பிளான் பண்ணுறதுங்கிறது தெரியணும். ஸோ அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் சீக்வன்ஸ் பேஸ் பண்ணி பிளான் பண்ணி கரெக்டாக ப்ரெடிசிசர்ஸ் எல்லாம் கொடுக்க கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ராஜெக்ட் என்ன மாதிரி டைப் ஆஃப் ப்ராஜெக்ட் கொடுத்தாலும் அதுக்கு ஷெடியூல் பண்ண தெரிஞ்சிருக்கணும். ஸோ இதுதான் பேசிக் ஸ்கில்ஸ். இதை தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் ஒரு பிளானிங் இன்ஜினியராக உள்ள ஜாப் ஈஸியாக நம்மளால் உள்ளே போக முடியும். செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஒரு ரிட்டன் டெஸ்ட் இருக்கும். பிஇ லெவல் என்ட்ரி லெவல் கேண்டிடேட்ஸ் டிப்ளமோ பிஇ எம்இ ஃப்ரெஷர்ஸ் இவங்க யார் உள்ளே போனாலும் ஃபஸ்ட்டு ஒரு டெக்னிக்கல் நாலேஜ் ரிட்டன் டெஸ்ட் இருக்கும். டெக்னிக்கல் ஆப்டிவிட்டி இருக்கும். அதை கிளியர் பண்ணதுக்கப்புறம் சிஸ்டம் பேஸில் சாஃப்ட்வேர் கொடுத்து எம்எஸ் ப்ராஜெக்டோ ப்ரைமராக கொடுத்துருவாங்க. நீங்கள் ஷெடியூல் பண்ணி காட்டணும். ஒரு பில்டிங் G+1 ஆர் G+2 டைம் கொடுத்துருவாங்க. ஷெடியூல் பண்ணி கொடுக்கணும். ஷெடியூல் பண்ணதுக்கப்புறம் ஃபேஸ் டு ஃபேஸ் இன்டர்வியூ இருக்கும். அதை பேஸ் பண்ணி ஹெச்ஆர் ரவுண்ட். ஸோ பிளானிங் இன்ஜினியருக்கு இதுதான் செலெக்ஷன் ப்ராசஸ். இதுதான் டெக்னிக்கல் ஸ்கில்ஸ். இதுதான் நீங்கள் மெயினாக தெரிஞ்சிருக்கணும். இதை வந்து நீங்கள் நல்ல சென்டரில் போய் ஜஸ்ட் டூல் மட்டும் படிக்காமல் ரியல் டைமில் எப்படி ஒர்க் பண்ணுறதுன்னு தெரிஞ்சுக்குங்க. என்னென்ன ஃபேக்டர்ஸ் அஃபெக்ட் ஆகும் ப்ராஜெக்டில், அது என்னென்ன இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர்ஸ் ரியல் டைமில் ஒர்க் பண்ணும்போது மட்டும்தான் உங்களுக்கு தெரியும். ஸோ ஒரு நல்ல சென்டரில் போய் லேர்ன் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். நிறைய பேர் கேட்கலாம், சார் இப்போ வந்து COVID-19 ஜாப் டிவியில் நான் நியூஸ்லாம் பார்க்கும்போது நிறைய லேபர்ஸ் வேறு மூவ் ஆகிறாங்க. கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரி ரொம்ப டவுன் ஆகிட்டு வருது. நாங்கள் வேறு 2020 பேட்ச் பாஸ்ட் அவுட் ஆகிட்ருக்கோம். எங்கள் நிலமெல்லாம் என்ன ஆக போகுது அப்படின்னு கேட்குறாங்க நிறைய பேர். அது போக 2019 பேட்ச் சில பேர் இருப்பாங்க, அவங்களும் கேட்குறாங்க. ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரே பதில், வி ஹேவ் ஓப்பனிங்ஸ் இருக்குது. அந்த ஓப்பனிங்ஸ்க்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃப்ரெஷர்ஸ் ஏன் எடுக்க மாட்டேங்கிறாங்கங்கிறது ஒரு கேள்வி இருக்கும். ஏன் எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட் எடுக்கிறாங்கங்கிறது ரெண்டாவது கேள்வி. ஃப்ரெஷர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட் ஏன் எடுக்கிறாங்கங்கிறத ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட் ஆல்ரெடி நிறைய ரிஸ்க்கு எக்ஸ்போஸ் ஆகிருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு ஈஸி ஒரு ப்ராஜெக்டில் எடுத்து போட்டு என்னென்ன பிரச்சனைகள் வரும் அது எல்லாத்தையும் அவங்க டேக்கிள் பண்ண முடியும். ஆனால் ஃப்ரெஷர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ப்ராஜெக்டில் புதுசாக எடுத்து போட்டு ட்ரெயின் பண்ணி அவங்க அதுக்கப்புறம் தான் ஸ்கில் ஆகணும். அது ட்ரெயின் பண்ணி முடிக்கிறதுக்கு 1 year ஆயிரும். அதுக்கப்புறம் தான் ப்ராஜெக்ட் ஹேண்டில் பண்ண முடியும் அவரால். ஸோ இதுதான் மேஜர் டிஃப்ரென்ஸ். ஸோ இப்போ இருக்க காலகட்டத்தில் ப்ராஜெக்ட்ஸும் டவுன் ஆகிட்டு வருது. ஒரு டஃப் பீரியடில் போயிட்டுருக்கோம். வேர்ல்டு மார்க்கெட்டே ரெஸ்டன் ஆயிடுச்சு. இந்தியன் மார்க்கெட்டும் எக்கனாமி ரொம்ப டவுன்ஃபால் ஆகிட்டுருக்கு. ஸோ இந்த நேரத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃப்ரெஷர்ஸை கொஞ்சம் எடுக்கிறது கஷ்டம்தான். பட் இந்த சுச்சுவேஷன் இப்படியே இருக்குமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. ஒரு 6 months வந்து ரொம்ப டஃப் பீரியட் நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரிக்கு. ஏன் சார் இந்த 6 months ரொம்ப worst பீரியட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா லேபர்ஸ் எல்லாமே மூவ் அவுட் ஆகிட்ருக்காங்க. ஸோ நமக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நார்த் இந்தியன் லேபர்ஸ் வச்சு தான் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தோம். இந்த வைரஸ் பிரச்சனால இப்போது அவங்க நேட்டிவ்க்கு போயிட்டுருக்காங்க. ஒரு 6 months கழித்து மறுபடியும் அவங்க ரிட்டர்ன் வர ஆரம்பிச்சிருவாங்க. பட் இந்த ஒன் இயர் ட்ரான்ஸிஷன் பீரியட் நடந்துகிட்ருக்கும். ஸோ கொஞ்சம் ஸ்லோவாக தான் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆக்டிவிட்டி போயிட்டுருக்கும். ஸோ தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்ட்ஸ் ஒரு 6 monthsக்கு ரொம்ப டஃப் பீரியடு தான் நமக்கு. இது போக நமக்கு ஒரு பாசிட்டிவ் சைன் என்ன அப்படின்னா ஃபாரினில் இருக்க இந்தியன் லேபர்ஸ் அவங்களாம் இந்தியாவுக்கு வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அவங்க வந்துட்டாங்க அப்படின்னா ஸோ அந்த பேலன்ஸ் வந்து மேட்ச் ஆகிக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நிறைய ப்ராஜெக்ட்ஸில் தமிழ் லேபர்ஸை டிப்ளாய் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ ப்ராஜெக்ட்ஸ் நிறைய வந்துட்டுருக்கு. கவர்மெண்ட் சைடில் நிறைய பண்ணிகிட்ருக்காங்க. ஆல்ரெடி அனௌன்ஸ் பண்ண ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் ஹோல்ட் ஆகிட்டுருக்கு. ஸோ அந்த ப்ராஜெக்ட்ஸ் எல்லாத்தையுமே இப்போ ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ சிவிலுக்கு வந்து ஒர்க்கு ஓப்பனிங்ஸ் நிறைய பண்ணிட்டுருக்கு. நிறைய நியூஸ் பேப்பர் ஆட்ஸ் நிறைய வந்துட்டுருக்கு. ரெகுலராக வாட்ஸ்அப்லேயும் ஆட் நிறைய ஓப்பனிங்ஸ்லாம் வந்துட்டுருக்கு. ஸோ இது வந்து குட் சைன் தான். இப்போது வந்து ஷார்ட்டர் ப்ரைட்லேயே நமக்கு சிவில் இண்டஸ்ட்ரி பிக்கப் ஆக ஆரம்பிச்சிருச்சு. பட் ஒரே ஒரு விஷயம் என்னென்னா லேபர்ஸ் ஷார்ட்டேஜ் இருக்குது. பட் அதை வந்து 6 months ரிகவர் ஆயிரும். பட் நெக்ஸ்ட் ஒன் இயருங்கும்போது இதே சேம் டைம் வரும்போது ஓரளவுக்கு காம்பன்சேட் ஆயிரும். நல்ல மூமெண்ட்டில் இருக்கும். இதுவே நெக்ஸ்ட் இயர் பேட்ச் 2021 பேட்ச்க்கு எப்படி இருக்கும் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பார்த்திங்கன்னா நமக்கு இனி செமஸ்டரே அவங்களுக்கு முடியலை. ஸோ அவங்க செமஸ்டர் இப்போது டென்டேட்டிவாக சொல்லியிருக்கிறது படி பார்த்திங்கன்னா யூஜிசி ஜூலையில் எக்ஸாம் வச்சு ஆகஸ்ட்டுக்குள்ளே கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் செமஸ்டர் செப்டம்பரில் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ சப்போஸ் செப்டம்பர்லேயே ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி வச்சுக்கிட்டாலும் நமக்கு நெக்ஸ்ட் இயர் ஜூலை இல்லை ஆகஸ்ட்டில் தான் அவங்களுக்கு அகாடமிக் இயர் க்ளோஸ் ஆகும்.
ஸோ இந்த 1 இயர் கேப்புக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரின்னு கிடையாது, எல்லா இண்டஸ்ட்ரி வேர்ல்டு இருக்கிற எல்லா இண்டஸ்ட்ரியுமே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி மறுபடியும் பீக்குக்கு வர தான் பார்ப்பாங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்காக ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் பிக்கப் ஆயிரும். ஸோ 2021 பேட்சுக்கு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. ஸோ இப்போ இருந்தே அந்த ஸ்கில் செட் டெவலப் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஈஸியாக உள்ளே போய் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி பண்ணலாம். என்ன சார் ஸ்கில் செட், ஏன் ஸ்கில் செட்ஸ் கொடுக்குறீங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் ரெடி டு ஒர்க்குங்கிற பாலிசிக்கு மாறிட்டு வராங்க. யாரையும் ட்ரெயின் பண்ணுற மாதிரி கிடையாது. ஸோ ஓரளவுக்கு நீங்கள் ஒரு 3 months கேண்டிடேட், எக்ஸ்பீரியன்ஸான கேண்டிடேட் மாதிரி ஒரு கேண்டிடேட் வந்தாங்கன்னா எங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ட்ரெயின் பண்ணுறதுக்கு. ஜீரோலேருந்து ஆரம்பிக்கிறதுக்கு பதிலாக நாங்கள் ஒரு 3 monthsலேருந்து அவன் ட்ரெயின் பண்ண ஆரம்பிப்போங்கிறதான் கம்பெனி எதிர்பார்த்துட்ருக்காங்க. ஸோ கம்பெனி எதிர்பார்க்குறது என்னென்னா, நீங்கள் வரும்போதே கொஞ்சம் சைட்டை பற்றி அவேர்னஸ் இருக்கணும். இப்போது குவாலிட்டி கண்ட்ரோல்னால் குவாலிட்டி கண்ட்ரோல் பற்றி தெரிஞ்சுக்கணும். பிளானிங் இன்ஜினியர் என்ன பண்ணுவாங்க, என்னென்ன ஜாப் ரோல்ஸ், அவங்க என்ன ஒர்க் செய்வாங்க, இது எல்லாத்தையும் ஓரளவுக்கு தெரிஞ்சிருந்தால் மட்டும்தான் அவங்களால ஈஸியாக நீங்கள் உள்ளே போக முடியும். இல்லைனா அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட் எடுத்துகிட்டு போயிடுவாங்க. ஸோ ஒரு ஃப்ரெஷராக நீங்கள் உள்ளே போகணும் அப்படின்னா எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட் என்னென்ன செய்வாருங்கிறத அந்த ஒர்க் எக்ஸ்போஷர் நமக்கு வேணும். ஓரளவுக்கு ஐடியா இருந்தாலே போதும், ஈஸியாக உள்ளே போயிடலாம். பட் ரெக்ரூட்மெண்ட் உண்டு ஃப்ரெஷர்ஸ்க்கு, லார்ஜ் ஓப்பனிங்ஸ் வர்றது. ஸோ கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரி மட்டும்தான் டவுன், மற்ற செக்டார்ஸ் எல்லாமே நமக்கு நல்லா தான் போயிட்டுருக்கு சிவில் செக்டாரில். இப்போ வந்து பார்த்திங்கன்னா சென்னை பேஸ் கம்பெனிஸில் என்னென்ன ஓப்பனிங்ஸ் வந்திருக்குன்னு பார்க்குறோம். ஸோ நாட் ஒன்லி சிவில், மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல் எல்லா டிவிஷனுக்குமே ஓப்பனிங்ஸ் கொடுத்துருக்காங்க, கெமிக்கல். ஸோ இது மல்டி டிசிப்ளினரி கம்பெனி. ஸோ அதனால் அவங்களுக்கு ஓப்பனிங்ஸ் எல்லா செக்டார்லேயுமே அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ சிவிலுக்கும் ஓப்பனிங் இருக்குது, ட்ரிபிள் மெக்கானிக்கல் எல்லா ஸ்ட்ரீமுக்கும் ஓப்பனிங்ஸ் இருக்குது. தென் அக்ஷயா ஹோம்ஸ் அவங்க எடுத்திங்கனாலும் அவங்களும் ஓப்பனிங்ஸ் நிறைய போட்டிருக்காங்க. ஸோ அவங்களோட ஜாப் போர்ட்டல், ஸோ அவங்க வெப்சைட்டுக்கு போனீங்கனாலும் அவங்க ஓப்பனிங் போட்டிருப்பாங்க. ஸோ பிளானிங் இன்ஜினியர், ஸோ அவங்க இதுலையும் பார்த்தீங்கன்னா சேம் ஜேடி ஒன்றும் பெருசாக சேஞ்ச் இல்லை, அதே சேஞ்ச் இது இருக்குது. எக்ஸ்பீரியன்ஸ்க்கு பிஇ தான் அவங்க மெயினாக கேட்குறாங்க, வித் 4 to 7 years எக்ஸ்பீரியன்ஸ். அப்புறம் சைட் இன்ஜினியர். ஸோ மோஸ்ட் ஆஃப் இது வந்து பார்த்திங்கன்னா அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட்டு தான் எதிர்பார்க்குறாங்க. ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா லோகோஸ், அவங்களும் பிளானிங் இன்ஜினியர் போட்டிருக்காங்க. அட் த சேம் டைம் வேகன்சியும் போட்டிருக்காங்க, பர்மனெண்ட் ஜாப் லொக்கேஷனும் போட்டிருக்காங்க. ஜேடி எல்லா இதுலேயும் ஒரே மாதிரி தான் இருக்கும், ஒன்றும் பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை. ஸோ அது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கம்பெனி. ஸோ அவங்களுடைய ரிக்குவயர்மெண்ட் போட்டிருக்காங்க, ப்ராஜெக்ட் இன்ஜினியர், சைட் இன்ஜினியர், சூப்பர்வைசர்ஸ் அவங்க வேகன்சி போட்டிருக்காங்க. அடுத்தது கேஜி டெவலப்பர்ஸ், ஸோ அவங்களுடைய வேகன்சியும் போட்டிருக்காங்க. அவங்களுக்கு எல்லா டிபார்ட்மெண்ட்லேயுமே அவங்களோட வேகன்சி இருக்குது. ஸோ எல்லாத்துலேயுமே அவங்க இது பண்ணியிருக்காங்க. ஸோ ஒன்று வந்து அவங்களுக்கு நாக்ரியோட போர்ட்டல்லேருந்து எடுத்து காமிச்சிருக்கேன், ஏன்னா அவங்க வெப்சைட்லேருந்து போட்டிருக்கேன். நாக்ரி போர்ட்டல்லேருந்து காமிச்சா இன்னும் கொஞ்சம் ட்ரஸ்டடாக இருக்குங்கிறதுக்காக தான். ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா அவங்க வெப்சைட்லேயும் போட்டிருக்காங்க. 4 days பேக் ஓப்பனிங்ஸ் வந்து 2 days பேக்கில் வந்திருக்கு. 4 ஓப்பனிங்ஸ் இருக்குது. ஸோ சென்னை, ஹூபி, ஹைதராபாத்தில் ஓப்பனிங்ஸ் இருக்குது கேஇசியில். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா பிளானிங் இன்ஜினியர், ரயில்வே ப்ராஜெக்ட்ஸ் கேட்டிருக்காங்க. எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள ஆள் வேணும். ப்ரைம்வேரா டூல் கேட்டிருக்காங்க. ஸோ சாஃப்ட்வேர் இஸ் மேண்டேட்டரி. இப்போது நம்ம பெங்களூர் சிட்டி அவங்க உள்ள ஓப்பனிங்ஸ் பார்ப்போம். ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா பொட்டென்ஷியல் பிஎம்சி அவங்க வெப்சைட்டுக்குள்ளே போயிருக்கோம். ஸோ அவங்களோட ஓப்பனிங்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்க. ஸோ பிளானிங் இன்ஜினியர், QS, ப்ராஜெக்ட் இன்ஜினியர்ஸ், ப்ராஜெக்ட் மேனேஜர்ஸ். ஸோ பிளானிங் இன்ஜினியர், ப்ராஜெக்ட் மேனேஜர்ஸ் இந்த DPR, டெய்லி ப்ராக்ரஸ் இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக பார்ப்பாங்க. ஸோ அடுத்தது KMB குரூப்ஸ். ஸோ அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா பிளானிங் இன்ஜினியர் கேட்டிருக்காங்க. 3 செக்டராக அவங்களுக்குள்ள குரூப்பில் ஓப்பனிங்ஸ் போட்டிருக்காங்க. ஒன்று ரியல் எஸ்டேட் ஃபேமுக்கு. ஜேடி மோரலஸ் சேம் தான், ஒன்றும் பெரிய சேஞ்சஸ் கிடையாது. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா எஸ்டேட் பிளானிங் இன்ஜினியர் ஜாப் ரோல் கேட்டிருக்காங்க. அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா லைஃப் ஸ்டைல் பிளானிங் இன்ஜினியர். ஸோ ஜாப் ரோல் சேம் தான், அவங்களுக்கு வேணுங்கிற செக்டாரில் அவங்க ஓப்பனிங்ஸ் போட போகிறாங்க. அடுத்தது ஆக்மி இன்டீரியர்ஸுடைய ஜாப் ரோல், அவங்களோட வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க. இந்தந்த ஃபீல்டில் என்னென்ன ஜாப் ரோலுக்கு ஏற்ற மாதிரி அவங்களுக்கு வேணும்னு சொல்லி. அடுத்து அவங்க HRD என்னென்ன ஓப்பனிங்ஸ் வந்திருக்கு நாக்குரியில் லேட்டஸ்ட் 2 days பேக் தான் வந்திருக்கு.
ஸோ அடுத்தது சைக்கோன், பிளானிங் மேனேஜர், காஸ்ட் மேனேஜர், மார்க்கெட்டிங் மேனேஜர், பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் எக்ஸிக்யூட்டிவ், ஹெச்ஆர், ரெக்ரூட்டர், சீனியர் குவான்டிட்டி சர்வேயர், ப்ராஜெக்ட் டைரக்டர், சென்ட்ரல் பிளானிங் கோஆர்டினேட்டர். சென்ட்ரல் பிளானிங் கோஆர்டினேட்டர்னு வந்து பார்த்திங்கன்னா ஹெட் ஆஃபீஸில் இருப்பாங்க. அவங்க தான் சென்ட்ரலாக இருந்து எல்லா ப்ராஜெக்ட்ஸுக்கும் கோஆர்டினேட் பண்ணுவாங்க. ஸோ இப்போ நம்ம பார்த்தோம் எவ்வளோ வேக்கன்சி இருக்குதுன்னு சொல்லி, கேரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எந்த அளவுக்கு பிளானிங் இன்ஜினியருக்கு இருக்குதுன்னு சொல்லி பார்த்தோம். பிளானிங் இன்ஜினியர் இல்லாமல் ஒரு ப்ராஜெக்டை ஹேண்டில் பண்ண முடியாது. ஒரு 100 crores ப்ராஜெக்ட்னால் கண்டிப்பாக மினிமம் 2 பிளானிங் இன்ஜினியர்ஸ் இருப்பாங்க. சீனியர் லெவல் ஒன்று, ஜூனியர் லெவல் ஒன்று. அதுவே 200னா உங்களுக்கு நியர்லி 4 to 5 பிளானிங் இன்ஜினியர்ஸ் இருப்பாங்க. ஸோ ப்ராஜெக்ட் பேஸ் பண்ணி அது சைஸ் வேல்யூம் பொறுத்து நம்பர்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். ட்ரைனிங் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ ட்ரைனிங், சாஃப்ட்வேர் ட்ரைனிங்காக இருக்கட்டும், இண்டஸ்ட்ரியல் ஓரியன்டட் ட்ரைனிங்காக இருக்கட்டும், சைட் எக்ஸ்போஷர், இன்டர்ன்ஷிப், இதெல்லாமே ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ நெக்ஸ்ட் 1 year நீங்கள் வந்து 2021 பேட்சுக்கு நான் சொல்கிற அட்வைஸ் என்னென்னா, இப்போ இருந்து நல்ல இன்டர்ன்ஷிப், சைட் ஓரியன்டட் ட்ரைனிங்ஸ்க்கெல்லாம் போங்க. நல்லா டெக்னிக்கல் நாலேஜ் டெவலப் பண்ணுங்கள். கன்ஸ்ட்ரக்ஷன் மேனேஜ்மெண்ட் ரோலுக்குள்ளே வரணும், ஒரு மேனேஜர் ஆகணும் அப்படின்னா அதுக்கு உண்டான பேசிக் ஸ்கில் செட்ஸ் எல்லாமே இப்போ இருந்தே ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிங்க. நெக்ஸ்ட் 1 yearல் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம், உங்கள் பிஇ டிகிரி கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் ஒரு பிளானிங் இன்ஜினியராக நீங்கள் போய் ஜாயின் பண்ண முடியும். ஸோ ஒரு சென்டரில் போய் நீங்கள் சாஃப்ட்வேர் லேர்ன் பண்ண போகிறீங்கன்னா ஒரு 2-3 சென்டரில் போய் டெமோ கிளாஸ் அட்டன் பண்ணுங்கள். எப்படி சொல்லித்தராங்கன்னு பாருங்கள். ரியல் டைமில் சொல்லித்தராங்களான்னு செக் பண்ணுங்கள். ஃபீல்டு ஓரியன்டில் என்னென்ன ரிப்போர்ட்ஸ், ஒரு பிளானிங் இன்ஜினியராக இருந்தால் என்னென்ன ரிப்போர்ட்ஸ் ஜென்ரேட் பண்ணணும் அதெல்லாம் சொல்லித்தராங்களான்னு பாருங்கள். ஸோ சும்மா ஜஸ்ட் சாஃப்ட்வேர் மட்டும் படிச்சுட்டு வந்து நாளைக்கு போய் வேலை தேடினீங்கன்னா கண்டிப்பாக ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்காது. ஸோ ஃபீல்டு ஓரியன்டாக என்னென்ன தெரியணுங்கிறத விசாரிச்சுட்டு அதை போய் எந்த சென்டரில் சொல்லித்தராங்களோ அங்கே நீங்கள் தாராளமாக லேர்ன் பண்ணலாம்.